மரம் மின்சாரத்தை கடத்தாது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஏன் கடத்தாது அப்படின்னு கேட்டா, மரம் காஞ்சி போயிருக்கு அதனால கடத்தாதுன்னு சொல்லுவாங்க. காஞ்சி போன மரம் ஏன் மின்சாரத்தை கடத்தாது அப்படின்னு நம்ம என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கோமா? இன்னைக்கு இந்த கேள்விக்கான பதில தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நான் உங்க மின்சார மனிதன். மரம் காஞ்சி போச்சுன்னா மின்சாரத்தை கடத்தாது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இப்ப வந்திருக்கு. இப்ப முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுப்போம். கரண்ட்னா என்ன? மின்சாரம் ஓடுனா அதுக்கு பேர் கரண்ட்னு சொல்றோம். மின்சாரம் எப்படி ஓடும்? அதுக்குள்ள அப்படி என்னதான் ஓடுது? அதுக்குள்ள ஓடுறது தான் எலக்ட்ரான்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப அடுத்த கேள்விக்கு வருவோம். எலக்ட்ரான்ஸ்னா என்ன? கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன துகள்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பொருட்களா மாறும். இதை ஒரு உதாரணத்தோட சொல்லணும் அப்படின்னா, எந்திரன் 2 படத்துல குட்டி குட்டி மொபைல்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தி பெரிய ஒரு உருவமா அக்ஷய்குமார் உருமாறி நிப்பார் இல்லையா? அந்த மாதிரி சின்ன சின்ன அணுக்கள் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம யூஸ் பண்ற எல்லா பொருட்களுமே உருவாயிருக்கும். அது ஒரு மொபைலா இருக்கலாம், பிளாஸ்டிக்கா இருக்கலாம், பேனாவா இருக்கலாம், ஒரு சின்ன கடுகா இருக்கலாம். எல்லாமே அணுக்களால உருவாக்கப்பட்ட பொருட்கள் தான். ஸோ எவ்வளோ அணுக்கள் சேருதோ அதை பொறுத்து ஒரு பொருள் உருவாகும். இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம். அணுக்களுக்குள்ள அப்படி என்ன இருக்கும்? அணுக்கள் அப்படிங்கிறத ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்லணும் அப்படின்னா, அணு அப்படிங்கிறது ஒரு சின்ன ஃபேமிலின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபேமிலிக்குள்ள புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இது மூணும் சேர்ந்தது தான் ஒரு ஃபேமிலி. இந்த ஃபேமிலி பேரு தான் ஒரு அணு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கரண்ட் நமக்கு ஓடணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் தான் ஒரு முக்கியமான ஹீரோ. இந்த எலக்ட்ரான் இருந்தா மட்டும்தான் கரண்ட் நமக்கு ஓட ஆரம்பிக்கும். இப்ப அடுத்த கேள்விக்கு வருவோம். ஃப்ரீ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா என்ன? அணு அப்படின்னா ஒரு ஃபேமிலின்னு பார்த்தோம். இதுல இருக்கிற எலக்ட்ரான் அந்த அணுவுக்கு கட்டுப்படாம அது இஷ்டத்துக்கு எங்க வேணா சுத்திட்டு இருந்தது அப்படின்னா இதை ஃப்ரீ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த ஃபேமிலியில இருக்கிற கடைசி பையனை தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரின்னு நினைச்சுக்கோங்க. அவன் எங்க வேணா சுத்திட்டு இருப்பான். இவனுக்கு பேரு தான் ஃப்ரீ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்ப அடுத்த கேள்விக்கு வருவோம். அப்ப இந்த அணுவுக்கு கட்டுப்பட்டு சுத்திட்டு இருப்பான்ல ஒரு எலக்ட்ரான், அவனுக்கு பேர் என்ன? இந்த அணுவுக்கு கட்டுப்பட்டு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிற எலக்ட்ரானுக்கு பேர் என்னன்னா பவுண்ட் எலக்ட்ரான் அல்லது வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு இவனுக்கு பேரு. உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு பொறுப்பான ஒரு பெரிய பையன் மாதிரி, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் அவன் கேட்பான். அந்த மாதிரி கணக்கு வச்சுங்க. சிம்பிளா சொன்னா ஒரு அணுவுக்கு கட்டுப்பட்டு அதோட எல்லைக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தா அது பவுண்ட் எலக்ட்ரான். அணுவுக்கு கட்டுப்படாம அது இஷ்டத்துக்கு வெளியே சுத்திட்டு இருந்தா அதுக்கு பேரு ஃப்ரீ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஏப்பா மரம் ஏன் மின்சாரத்தை கடத்தாதுன்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த பவுண்ட் எலக்ட்ரான், ஃப்ரீ ஆஃப் எலக்ட்ரான்ஸை பத்தி நான் ஏன் சொன்னேன் அப்படிங்கிறது இந்த வீடியோட முடிவுல உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். இப்போ மரத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு காஞ்சி போன மரம் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் மெட்டீரியல். அந்த மரத்துல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ரொம்ப டைட்டா பிடிச்சிட்டு இருக்கும். அதால எங்கேயுமே மூவ் ஆக முடியாது. அதனால இந்த மரத்துல கரண்ட் ஓட முடியாது. இப்ப ஈரமான மரத்துக்கு வருவோம். இந்த ஈரமான மரத்துல மட்டும் எப்படி கரண்ட் ஓடுது? தொட்டா ஷாக் அடிக்குது. ஈரமான மரத்துல தண்ணி இருக்கு இல்லையா? இந்த தண்ணியில உப்பும் மினரல்ஸும் இருக்கும். இது அயனை உருவாக்கும். இந்த அயன் தான் கரண்ட்டை கேரி பண்ணி எடுத்துட்டு போகுது. அதனால இந்த ஈரமான மரத்துல கரண்ட் ஓடிச்சுன்னா இதை அயோனிக் கண்டக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம ஒரு முக்கியமான தியரியை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். தியரி என்னன்னா பயந்துராதீங்க, சிம்பிள் தியரி தான். இதை பேண்ட் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேண்ட் தியரியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் சொல்ற விஷயம் ஈஸியா புரிஞ்சிடும். ஏப்பா மரத்துல ஏன் கரண்ட் போறதில்லன்னு கேட்ட ஒரே ஒரு கேள்விக்கு எங்கெங்கயோ கூட்டிட்டு போறியாப்பா அப்படின்னு நீங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுது. இந்த பேண்ட் தியரியை பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு தெளிவா புரியும். சரி, இப்ப இந்த பேண்ட் தியரிக்கு நம்ம வருவோம். இந்த பேண்ட் தியரியில முக்கியமான 2 பேண்ட் இருக்கு. ஒன்னு வேலன்ஸ் பேண்ட், இன்னொன்னு கண்டக்ஷன் பேண்ட். இந்த வேலன்ஸ் பேண்ட் அப்படின்னா என்னன்னா எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆக முடியாம ஸ்ட்ராங்கா பிடிச்சு வச்சிருக்கோம். இதை வேலன்ஸ் பேண்ட்னு சொல்லுவோம். எலக்ட்ரான்ஸ் இஷ்டத்துக்கு ஃப்ரீயா மூவ் ஆயிட்டே இருக்கிறத நம்ம கண்டக்ஷன் பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ ஒரு 3 விதமான மெட்டீரியல்ல இந்த வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு மெட்டல் எடுத்துப்போம். இந்த மெட்டல்ல இந்த வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் ரொம்ப பக்கத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கும். அப்ப ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஈஸியா எலக்ட்ரானால ஃப்ளோ ஆக முடியும். எலக்ட்ரான் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேரு கண்டக்டர். ஸோ இந்த மெட்டல் அப்படிங்கிறது ஒரு கண்டக்டர். அடுத்து ஒரு செமிகண்டக்டர் எடுத்துப்போம். இந்த செமிகண்டக்டர்ல இந்த வேலன்ஸ் பேண்டும்
கண்டக்ஷன் பேண்டும் எப்படி இருக்கும்னா ஒரு குறிப்பிட்ட அளவு கேப் விட்டு வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் இருக்கும். அப்ப நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஆப்போசிட் சைட்ல ஈஸியா மூவ் ஆகும். ஸோ இந்த செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியா வந்து வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கு இடையில எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இது மூவ் ஆகும். அப்படிங்கறதுனால இதை வந்து ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்ப இன்சுலேட்டர் மெட்டீரியலுக்கு வருவோம். இந்த இன்சுலேட்டர் மெட்டீரியல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கு இடையில மிகப்பெரிய கேப் இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய கேப்பை இந்த எலக்ட்ரான்ஸ்ல ஜம்ப் பண்ணி போகவே முடியாது. அதனால இதை வந்து இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம என்னதான் சப்ளை கொடுத்தோம்னாலும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தோம்னாலும் இந்த எண்டுல இருந்து அந்த எண்டுக்கு எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகவே முடியாது. அதனால இதை வந்து இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்ப நம்மளோட தலைப்புக்கு வருவோம். காஞ்ச மரத்துல ஏன் கரண்ட் ஃப்ளோ ஆகிறது இல்லை? காஞ்ச மரங்கிறது ஒரு இன்சுலேட்டர். இதுல இந்த வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் ரொம்ப தூரம் கேப் விட்டு இருக்கும். அப்ப இதோட எலக்ட்ரான்ஸ் இந்த இடத்துல ஃப்ளோ ஆக முடியாதனால இந்த காஞ்ச மரத்துல கரண்ட் கொடுத்தாலுமே கரண்ட் ஃப்ளோ வந்து நமக்கு வர்றதில்லை. இதனாலதான் காஞ்ச மரத்துல வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிறது இல்லை. ஆனா ஈரமான மரத்துல என்ன நடக்குது? அதுக்குள்ள தண்ணி இருக்குது. அந்த தண்ணியில உப்பு மினரல்ஸ் இருக்குது. அதுக்குள்ள அந்த அயோனிக் கண்டக்ஷன் மூலமா ஒரு பக்கம் இருக்கிற கரண்ட்டை இன்னொரு பக்கம் அதை எடுத்துட்டு போகுது. இப்ப ஏன் காஞ்ச மரத்துல கரண்ட் போறதில்லை அப்படிங்கிறதும் ஈரமான மரத்துல கரண்ட் போகுது அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. காஞ்ச மரத்துக்கு ஹை வோல்டேஜ் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரானால ஈஸியா ஜம்ப் பண்ணி காஞ்ச மரத்துல கூட ஈஸியா ஜம்ப் பண்ணி வெளியே போக முடியும். அதே காஞ்ச மரத்துல ஹை வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியா எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணி அப்பயும் கரண்ட் கண்டக்ஷன் நடக்கும், கரண்ட் ஃப்ளோ நடக்கும். இந்த நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னா மரம் எரிஞ்சு கார்பனா மாறும். கார்பன்ங்கிறது ஒரு கண்டக்டிவ் மெட்டீரியல். ஒரு மரத்துக்கு ஹை வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா அதுல எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமா இருக்கிறதுனால ஈஸியா கரண்ட் ஜம்ப் பண்ணி போகும். அந்த நேரத்துல மரம் எரிய ஆரம்பிக்கும். எரிஞ்ச மரம் கார்பனா மாறும். கார்பன் ஒரு கண்டக்டரா மாறிடும். காஞ்ச மரம் கூட ஹை வோல்டேஜ் கொடுத்தா அது ஈஸியா கண்டக்டரா மாறிடும். இப்ப ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வரும். காஞ்ச மரத்துல எலக்ட்ரான்ஸால ஃப்ரீயா ஃப்ளோ ஆக முடியாது. அதனால அது ஒரு இன்சுலேட்டர். ஈரமான மரத்துல அயோனிக் கண்டக்ஷன் மூலமா எலக்ட்ரான்ஸ் ஈஸியா ஃப்ளோ ஆகும். அதனால இதுவும் ஒரு கண்டக்டர். காஞ்ச மரத்துல ஹை வோல்டேஜ் கொடுத்தோம்னா அதுல எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமா இருக்கிறதுனால அது அந்த பேண்டையே பிரேக் பண்ணி அது ஈஸியா ஒரு கண்டக்டரா மாறிடும். ஒரு கேள்விக்குள்ள எத்தனை கேள்விகள் பாத்தீங்களா? அதுக்கு எத்தனை அறிவியல் பூர்வமான பதில் பாத்தீங்களா? கேள்வி என்னமோ ரொம்ப சிம்பிள் தான். ஆனா இதுக்கான பதில் கொஞ்சம் பெருசா இருந்தாலும் இது மூலமா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருப்போம்னு நான் நம்புறேன். இதே மாதிரி பல பயனுள்ள தகவலோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த தகவல் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். அதே நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்க மின்சார மனிதன்.